உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. உண்மையாயிருக்கிறவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறான், பெருக்கிக் கொள்ளுகிறான். கிருபையின் ஆசீர்வாதம், கிருபையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பண விஷயத்திலும் அப்படித்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம பேச விரும்புகிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பயங்கரமான வார்த்தை. அதாவது he can multiply his blessings. உண்மையாக இருக்கிறவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிறான், பெருக்கிக் கொள்ளுகிறான். கிருபையின் ஆசீர்வாதம், கிருபையை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிரேஸு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார். எதை வச்சு எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த கிரேஸில் அந்த கிரேஸை மல்டிப்ளை பண்ணுறீங்களே, அதுவே ஒரு கிரேஸு. உங்கள் கிருபையில் அதில் ஒரு கிருபை இருக்கும். அந்த கிருபை என்ன செய்யும்னா, ஏற்கனவே இருக்க கிருபை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பெருக வச்சுக்கிட்டே இருக்கும். புரியுதா? நீங்கள் ஒரு லெவல் பிளெஸ்ஸிங்லேருந்து அடுத்த லெவல் பிளெஸ்ஸிங்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு லெவல் ஃபெய்த்தை வச்சு அடுத்த லெவல் ஃபெய்த்துக்குள்ளே போகலாம். ஜபத்துக்கு பதில் தருகிறார் என்கிற விசுவாசத்தில் இருந்து ஜெபிக்காமலே பதில் தருகிறார் என்கிற விசுவாசத்துக்குள் நீங்கள் போகலாம். ஜெபித்தால் சுகம் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தில் இருந்து நீங்கள் சரியாக அதை பயிற்றுவிக்கும் போது கையை வச்சாலே சுகமாயிரும், பார்த்தாலே சுகமாயிரும். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். இதுக்கு ஆவியானவர் அழகாக ஒரு படம் காட்டினாரு. ஒருத்தன் கையில் ரிவால்வர் தான் வச்சிருக்கிறான், ஒருத்தன் பீரங்கியோடு வந்துக்கிட்டு இருக்கிறான். உடனே இந்த ரிவால்வர் வச்சிருக்க என்ன செஞ்சுட்டான், அந்த பீரங்கி ஓட்டிகிட்டு வரான் பார்த்தீங்களா, அவனை தலையை பார்த்து சுட்டுட்டான். செத்த உடனே நேரம் எங்கே போயிடுறான், பீரங்கில் ஏறி உட்காந்துட்டான். இப்போ இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தது எது, சாதாரண ரிவால்வர். சாதாரண ரிவால்வரை வச்சு இவன் இப்போ எங்கே வந்துட்டான். அப்படித்தான் ஜெபத்திற்கு பதில் தருகிறார் என்கிற விசுவாசம் வரங்களுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்லக்கூடிய இடத்துல கொண்டு போயிடும். கிரேஸ் எப்பவுமே உங்களுக்கு கொடுத்துருக்க கிரேஸ் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒன்று இந்த கிரேஸ்க்குள்ளே இருக்கும். அப்படித்தான் உண்மையுள்ள மனுஷன். ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், பணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், பெருக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆசீர்வாதத்தை நான் பேசல, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். என் அன்புக்குரியவர்களே, தேவன் பணத்தை கொடுக்கிறார். நான் என்ன செய்கிறேன், அந்த பணத்தை நான் எவ்வளோ உண்மையுள்ளவனாக இருக்கிறேனோ அந்த அளவு அந்த பணம் பெருக ஆரம்பிக்கிறது. உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் பணத்தை கொடுப்பார்னு நான் பேசவே இல்லை. அவர் துரோகிகளுக்கும் துன்மார்க்கனுக்கும் வரங்களை வாங்கிட்டு வந்தாராம். ஆனால் நான் மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் பணத்திலே, உங்கள் பணத்தை செலவழிப்பதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது உங்கள் பணம் பெருக ஆரம்பிக்கிறது. எனக்கு அதான் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை நான் விட்டுருங்கன்றேன். நான் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் பேசி கொண்டு இருக்கிறேன், அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ஏன்னா உண்மை எப்போவுமே அந்தரங்கத்தில் இருக்கும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார். இது எப்படின்னா, நீங்கள் 10 மூடை நெல் வாங்கியிருக்கீங்க, ஒரு மூடையை விதைக்கலாம், நீங்கள் விதைக்கலை, 10 மூணை அவிச்சு தின்னுட்டீங்க. உடனே கர்த்தர் உனக்கு இனிமேல் நெல்லை தரமாட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறேன்னா இல்லை. கர்த்தர் நெல்லை தரமாட்டார் இல்லை, நெல் உனக்கு கிடைக்காது. புரியுதா நான் சொல்கிறது? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் நெல் மூட்டையை தடுக்கலை, நீயே நெல் மூட்டையை தடுத்துட்ட. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் விதைக்கும் போது நான் தானே இருக்கிறேன். இப்போ இந்த தேவன் எனக்கு தரவே, இப்போ அடுத்து ஒரு 10 மூட்டை வாங்க போகிறேன்ல, அதை தேவன் எனக்கு தரவே இல்லை. எதுதான் தந்துச்சு? தேவன் ஏற்கனவே தந்த ஒரு மூட்டை தான் தந்துச்சு.
எனக்குள்ள இருக்கிற உண்மை அதை பெருக பண்ணி ஆசீர்வாதத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறது. காட்ஸ் ப்ராஸ்பரிட்டி கனெக்டட் வித் கேரக்டர்ஸ். எப்போவுமே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளை என்ன செய்யுதுன்னா சரியான ஒரு குணநலன்களோடு வளர்க்கிறது. அதனால தான் இங்கே நிறையா பேர் துன்மார்க்க எண்ணமுடையவர்கள் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. நல்ல எண்ணங்களுடையவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ என் அன்புக்குரியவர்களே, உண்மை என்பது என்ன? நீங்கள் ஊழியங்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, ஊழியங்களுக்கு நீங்கள் நிறையா கொடுத்து உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு வச்சுக்காங்களேன், நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக தான் இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியை விட கேடு கட்டவன் இருக்கு. இது எப்படி இருக்கு? நான் ஊழியத்துக்காக வந்துட்டேன், எங்கள் அம்மா அப்பாலாம் உதறிட்டு வந்துட்டேன் அப்படின்றது ஃபேஷனா? அப்படின்றது பெருமையா? என் தாய் தப்பன் சாப்பிட்றாங்க சாப்பிட்லாங்க ரோட்டில் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறது அந்த காலத்தில் பெருமை. ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன், விசேஷமாய் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால். ஸோ பணத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பது என்னவென்றால், பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒருத்தன் செலவழிக்க வேண்டிய விஷயத்தை செலவழிக்காமல் அவன் இருப்பான் என்றால் அவன் உண்மை இல்லாதவனாக இருக்கிறான். தன் மனைவியோ மனைவியின் குடும்பமோ யாரோ தன்னை சுற்றி இருக்கிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய நண்பர்கள், உடன் ஊழியர்கள், எல்லா இடத்திலும் நான் உண்மை இல்லவனாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் இல்லங்களில் உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.